ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பேக்கடு சீஸ் பொட்டேட்டோ தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இது வந்து நம்ம ஓவன்லேயும் செய்கிறோம், வித்தவுட் ஓவன்லேயும் செய்கிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பவுலில் வந்து பெரிய உருளைக்கிழங்கை வந்து வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். இது கூட ஒரு கப்பு மோசரல்லா சீஸ் போட்டுக்கலாம், நல்லா துருவியது. இது கூடயே நம்ம சேர்த்திக்கலாம். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இது கூட பெப்பர் நீங்கள் பவுடராகவும் போட்டுக்கலாம், இந்த மாதிரி குறைன்னு இருக்கிற மாதிரி நீங்கள் சேர்த்திக்கலாம், எப்படி வேணால் சேர்த்திக்கலாம். இது கூட பூண்டு பவுடர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நான் இந்த கம்பெனி சேர்த்திருக்கேன். ரெட் சில்லி பவுடர் உங்களுக்கு ஸ்பைசிக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு இது வந்து பட்டர், மெல்டட் பட்டர் வந்து கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். இது கூட காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 1/2 கப்பு. முட்டையோட மஞ்சக்கரு மட்டும் நம்ம சேர்த்திக்கலாம், வெள்ளை தனியாக வச்சுக்கலாம், அப்புறமேல் பீட் பண்ணி போடணும். முட்டையோட வெள்ளை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூனை வச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த முட்டையோட வெள்ளைக்கருவை வந்து ஹேண்ட் பீட்ரோ இல்லைன்னா எலக்ட்ரிக் பீட்ரோ வச்சு நம்ம பீட் பண்ணிக்கலாம். நான் வந்து எலக்ட்ரிக் பீட் வச்சு நல்லா பீட் பண்ணுறேன். நல்லா பீட் பண்ண நல்லா க்ரீம் மாதிரி வரும். பாருங்கள், நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடுத்துட்டு அது கூட சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு முட்டை போதும் இதுக்கு. பார்த்திங்கன்னா நல்லா க்ரீம் மாதிரி இருக்குது, திக்காக. இப்போ நம்மள இந்த மிக்ஸை வந்து இது கூட சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சும்மா கையிலெல்லாம் பண்ண தேவையில்லை, ஸ்பூன்லேயே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணால் போதும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். நம்ம இப்போ ஒரு செராமிக் கப்புன்னு எடுத்துருக்கிறேன். ஓவனில் வைக்கிறதுக்காக செராமிக் கப் இருக்கேன். நீங்கள் கிளாஸ் பவுலு, செராமிக் இந்த 2ல் எது வேணால் எடுத்துக்கலாம். இப்படின்னா பேக்கிங் ட்ரே கூட எடுத்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இது மேலே கொஞ்சமாக அந்த பட்டர் மேலையெல்லாம் அப்ளை பண்ணணும். நல்லா தூவி விட்டுட்டு இப்படியே சுற்றி விடணும். நல்லா இந்த பட்டர்லாம் நல்லா ஒட்டி பிடிச்சிக்கும். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற க்ரம்ஸை வந்து நம்ம எடுத்துடலாம். தேவையான அளவு அதில் இருந்தால் போதும். இப்போ இந்த மிக்ஸை வந்து பொட்டேட்டோ சீஸ் மிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம இதில் போட்டுக்கலாம். 1/2 பவுல் போட்டால் போதும், ரொம்ப ஃபுல்லாக போடக்கூடாது, ஏன்னா உப்பி வரும். அதனால் இந்த மாதிரி 1/2 போட்டிருக்கேன். இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து நம்ம வித்தவுட் ஓவனில் செய்ய போகிறோம். அதே மாதிரி தான் நான் வந்து குக்கருக்குள்ளே வைப்பேன் இல்லைங்களா கண்டெய்னர், அதில் வந்து நான் பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ப்ரெட் க்ரம்ஸ் போட்டுட்டு சுற்றி அப்ளை பண்ணியாச்சு. இதுலேயும் ஒரு 1/2 பவுல் வர மாதிரி நம்ம இதை போட்டுக்கலாம். இப்போ போட்டாச்சு. இதை ஒரு கடாயில் வந்து இந்த மாதிரி ரிங்கு வச்சுட்டு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். இது ப்ரீ ஹீட் ஆகட்டும், அதுக்குள்ளேயே நம்ம ஓவனில் அதை வச்சிடலாம். 180 டிகிரியில் நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம கன்வெக்ஷனில் பண்ண போகிறோம். கன்வெக்ஷனில் 220 நம்ம வைக்க போகிறோம். 220 வச்சாச்சு. மினிட்ஸ் வந்து 20 மினிட்ஸ் பேக் ஆகிட்டுருக்கு. இது ஆகட்டும். இப்போ இது 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. இதுக்குள்ளே நம்ம இதை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 25 மினிட்ஸ் நம்ம விட்டுடலாம். இதுவும் நல்லா குக் ஆகட்டும். நீங்கள் வந்து ஒரு தடவை இடையில எடுத்து பார்க்குறனால பார்த்துக்கலாம். இது வந்து 25 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஒரு நைஃபோ இல்லை ஸ்பூனோ வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், கத்தியில் வந்து ஒட்டக்கூடாது. இப்போ இது நல்லா குக் ஆகிடுச்சு. இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். சூடாக இருக்கும், பார்த்து எடுத்துக்கோங்க. இடுக்கி வச்சு இந்த மாதிரி எடுத்துடலாம். இப்போ எடுத்தாச்சு. நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன்.
இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், டிஃப்ரெண்ட்டான இருக்கும். ஒரு டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இதுக்கு டேஸ்ட்டு. பாருங்கள் நல்லா குக் ஆகிருக்கு. ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்நாக்ஸ் கூட சொல்லலாம் இது. இப்போ ஓவன்லேயும் ரெடி ஆகிடுச்சு, நம்ம அதை எடுத்துடலாம் வெளியே. பாருங்கள் எப்படி உப்பி வந்திருக்கு பார்த்தீங்களா. ஓவனில் பண்ணும்போது இன்னுமே சாஃப்டாக இருக்கும். அதில் நம்ம வித்தவுட் ஓவனில் பண்ணுறத விட ஓவனில் பண்ணும்போது இன்னும் சாஃப்டாக இருக்கும். நம்மளோட சூப்பரான பேக்கரி சீஸி பொட்டேட்டோ ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டாட்டா, பாய், டேக் கேர்.